Welcome back to our channel ARM Family. இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து நேச்சுரல் ப்ராடக்ட் மேல எல்லாத்துக்குமே ஒரு பயங்கரமான ஒரு கிரேஸ் வந்து இப்போத்த இருக்கிற ஜெனரேஷன்ல கெமிக்கல் பேஸ்டு ப்ராடக்ட் வந்து போறத விட நேச்சுரல் ப்ராடக்ட் நிறைய தேடி கண்டுபிடிச்சு வாங்குறீங்க. அந்த மாதிரி நானும் இன்னைக்கு வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து கண்டுபிடிச்சு வாங்குனேன். அந்த ப்ராடக்ட்டை பத்தி தான் நான் உங்களுக்கு வந்து ரிவ்யூ கொடுக்க போறேன். YouTubeல ஸ்ருதிகா அர்ஜுன் அவங்கள தெரியும்ல உங்களுக்கு, அவங்களோட ப்ராடக்ட்டை பத்தி தான் நான் இன்னைக்கு வந்து ரிவ்யூ கொடுக்க போறேன். YouTubeல வந்து அவங்க வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தாங்க. அதுல வந்து அவங்களோட ப்ராடக்ட்டை பத்தி சொல்லியிருந்தாங்க. அதனாலேயே அந்த ப்ராடக்ட் மேல வந்து பயங்கரமா எனக்கு கிரேஸ் இருந்துச்சு. சரி எப்படி இருக்கும்னு வாங்கி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி நிறைய பார்த்துட்டு தான் நான் வந்து வாங்கினேன். அந்த ப்ராடக்ட் வந்து என்னோட ஸ்கின்ல என்னென்ன சேஞ்சஸ் கொடுத்தது, எப்படியெல்லாம் இருக்கு அப்படின்னு வந்து டீட்டெயிலாக உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்க போறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டினியூஸாக பாருங்க. எங்களை பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. நான் ஒரு லூஸ். சரி, நான் வந்து என்ன ப்ராடக்ட் வாங்கியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டர்மரிக் நைட் ரிப்பேர் க்ரீம் அதுதான் வந்து வாங்கியிருந்தேன். இதுதான் வந்து அவங்களோட இதில் வந்து மோஸ்ட் செல்லிங் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்த ப்ராடக்ட் வந்து நான் வாங்கியிருந்தேன். இது வந்து நைட் க்ரீமாக வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த ப்ராடக்டோட பேக்கேஜ் வந்து பார்த்துடலாம். வெளியே வந்து ஹாப்பி ஹெர்ப்ஸ் பை ஸ்ருதிகா அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க. இது முன்னாடி இருக்கிற அந்த லேபிள் வந்து அழகாக இருக்குது. அப்புறம் வெளியே இருக்கிறது வந்து கோல்டன் கலர் கேப் கொடுத்துருக்காங்க. இது வந்து கொஞ்சம் பார்க்கறதுக்கு வந்து கொஞ்சம் லக்ஸுரியான ப்ராடக்ட் மாதிரி தெரியுது. ஆனால் அந்தளவுக்கு லக்ஸுரியாக தெரியல, ஓரளவுக்கு லக்ஸுரியாக இருக்க மாதிரி தெரியுது. அப்புறம் பாட்டில் வந்து கிளாஸ் பாட்டிலும் இல்லை, பிளாஸ்டிக்கும் இல்லை, அந்த மாதிரியான ஒரு கண்டெய்னரில் கொடுத்துருக்காங்க. இதை சுற்றியும் லேபிள் வந்து ஒட்டியிருக்காங்க. என்னென்ன இன்க்ரீடியன்ஸு, ஹவு டு யூஸ், எப்படி யூஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் இதோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படிங்கிறது எல்லாமே இதை சுற்றி இருக்க லேபிளில் வந்து கொடுத்துருக்காங்க. பின்னாடி வந்து உங்களுக்கு என்ன ரேட்டு, மேனுஃபேக்சர் டேட், இதெல்லாமே உங்களுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. நம்ம உள்ளே இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் பண்ணணும் உடனே உள்ளே வந்து ஒரு லிட்டுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து உங்களுக்கு ப்ராடக்ட் வந்து வெளியே வராமல் இருக்கிறதுக்கும் உங்களுக்கு வந்து ஒரு ஹைஜீனிக்காக இருக்கிற மாதிரியான ஒரு லிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. ப்ராடக்டோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா நல்ல ஒரு க்ரீமியாக, நல்ல ஒரு கொல வெள்ளை அப்படி ஒரு மஞ்சள் கலரில் ஒரு நல்லா இருக்குது பார்க்கறக்கு. எடுத்து அப்படியே சாப்பிடலாம் போலே இருக்கும், அப்படி மூஞ்சிக்கு அப்ளை பண்ணிக்கலாம் போலே இருக்கும், அந்த மாதிரி இருக்குது. சாப்பாடு நமக்கு எப்பவும் அதுதானே. ஓகேங்களா, இப்போ வந்து நம்ம எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டோம். இதோட இது எப்படியெல்லாம் வந்து இது இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, இன்னும் என்ன இன்க்ரீடியன்ட் கொடுத்துருக்காங்க, இது எப்படி யூஸ் பண்ணலாம், இது என்னெல்லாம் சரிப்படுத்தும் உங்கள் ஃபேஸில் அப்படிங்கிறத வந்து நான் சொல்கிறேன். இதில் என்னென்ன இன்க்ரீடியன்ட் வந்து போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டர்மரிக் எக்ஸ்ட்ராக்ட், அதுக்கப்புறம் சாஃப்ரானோட எக்ஸ்ட்ராக்ட், ஜோபோபோ ஆயில், ஜோஜோபோ ஆயில், சரிங்களா, தப்பாக சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் சிடர்வுட் ஆயில், அதுக்கப்புறம் பச்சோலி ஆயில், வெட்டிவேர் ஆயில், வெர்ஜின் கோகனட் ஆயில், கிளிசரின், இதுதான் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாகவே நேச்சுரல் ப்ராடக்டாக வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, நல்லா உங்கள் ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிவிட்டு டவல் ட்ரை வந்து பண்ணிவிட்டு, நீங்கள் வந்து நல்லா டவல் யூஸ் பண்ணி உங்கள் ஃபேஸை வந்து ட்ரை பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு ப்ராடக்ட் எடுத்து உங்கள் ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணி ரொம்ப விகரஸாக மசாஜ் பண்ணக்கூடாது, லைட்டாக நீங்கள் மசாஜ் பண்ணி காலையில் எழுந்துடனே வாஷ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஒரு சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணால் எப்படி உங்களுக்கு ஒரு மாதிரி ஒயிட்டாக ஒரு மாதிரி இருக்கா, ஒயிட் காஸ்ட் வர மாதிரி இருக்குமோ, அந்த மாதிரி இதில் எல்லோ காஸ்ட் வர மாதிரி இருக்கும். நான் உங்களுக்கு ஒரு சைடு அப்ளை பண்ணி காமிக்கிறேன், நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். இது வந்து நீங்கள் கண்டிப்பாக நைட் டைம் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும், மார்னிங் டைம் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ண முடியாது. அதில் கொடுத்துருக்கிறதே வந்து நைட் ரிப்பேர் க்ரீம் அப்படின்னு தான் கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் உங்களுக்கு வந்து கருவளையம் இருக்குது அப்படின்னா அதை சுற்றியும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் வந்து அப்ளை பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து அப்ளை பண்ணும்போது தான் வந்து உங்களுக்கு வந்து அந்த ஒயிட்டாக ஒரு மாதிரி எல்லோவாக ஒரு மாதிரி தெரிகிற மாதிரி இருக்கும். அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அது உங்கள் ஸ்கின்ல வந்து அப்சர்வ் ஆயிரும். ஆனால் எனக்கு இந்த பக்கம் ஏதோ ஹெவியாக அப்ளை பண்ணியிருக்க மாதிரி தோணுது, இந்த பக்கம் நார்மலாக இருக்குது என்னோடய ஸ்கின், அதுதான். மற்றபடி வந்து உங்களுக்கு ரொம்ப இன்னும் ஏதோ உங்கள் ஸ்கின்ல அப்ளை பண்ணியிருக்க மாதிரி டிஃப்ரென்ஸ் தெரியாது. உங்களுக்கு வந்து இது என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து என்னென்ன உங்கள் ஃபேஸில் இருக்கிற பிரச்சனைகளை வந்து சரி பண்ணும் அப்படின்னா டார்க் சர்க்கிள், டார்க் ஸ்பாட்ஸு, டார்க் பேச்சஸ் அண்ட் பிக்மெண்டேஷன், ட்ரீட்டட் ஆக்னி அண்ட் மார்க்ஸ், இது வந்து ஒரு ஆன்டி ஏஜிங் க்ரீமாக கூட இது பண்ணும். அதுக்கப்புறம் டேன் இருக்குது அப்படின்னா இது வந்து டீடேன் பண்ணும். ஸ்கின் டைட்டனிங் க்ரீம் அப்படின்னு கூட போட்டிருக்காங்க. இது எல்லாமே எனக்கு ஒர்க் ஆச்சா அப்படின்னு தான் நான் வந்து இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். இந்த ப்ராடக்ட்டை வந்து ஃபஸ்ட்டு எனக்கு இம்ப்ரெஸ் ஆன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்னா ஃபுல்லாக நேச்சுரல்.
உங்களுக்கு வந்து நீங்கள் அந்த ப்ராடக்டை எடுக்கும் போதே நீங்கள் அதை வந்து ஃபீல் பண்ணுவீங்க. பயங்கரமான நேச்சுரல், அது ஒரு ஸ்மெல் இருக்குது பாருங்கள். அப்படியே அந்த டர்மரிக் எக்ஸ்ட்ராக்டும் அந்த சாஃப்ரானோட ஸ்மெல்லும் பக்காவாக இருக்கும், சூப்பராக இருக்கும் அந்த ஸ்மெல்லு. ஆனால் நைட் வந்து உங்களுக்கு ஓவராக நீங்கள் ஸ்மெல் உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஓவர் ஸ்மெல் வந்து பிடிக்காது அப்படின்னா இந்த ப்ராடக்ட் வந்து பிடிக்காது. எனக்கு வந்து இந்த ஸ்மெல் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால் எனக்கு இந்த ப்ராடக்ட் வந்து அதுலேயே ஃபஸ்ட்டு நான் இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். அது மட்டும் இல்லாமல் இது ஃபுல்லாக நேச்சுரல். நீங்கள் உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் இது கண்டிப்பாக இது நேச்சுரல் ப்ராடக்ட்டு, இதில் எந்த கெமிக்கலும் ஆட் பண்ணலைங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இன்னொன்று இந்த ப்ராடக்ட்டில் ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, காலையில் நீங்கள் எழுந்த உடனே என் ஃபேஸை வாஷ் பண்ணும்போது ரொம்ப சாஃப்டாக வந்து ஃபீல் ஆகும். ரொம்ப ஒரு பேபி ஸ்கின் மாதிரி எனக்கு நல்லா சாஃப்டாக ஃபீல் ஆகும். மற்றபடி இதில் இருக்கிறது டார்க் சர்க்கிள், டார்க் பேச்சஸ் இதெல்லாம் வந்து குறைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு வந்து ஏற்கனவே ரொம்ப டார்க் பேச்சஸ்ஸு, ஸ்பாட்ஸ் இந்த மாதிரி எதுவுமே இல்லை. அதனால் எனக்கு அது குறைக்கிற மாதிரி சுத்தமாக தெரியல. அதுக்கப்புறம் டீடன், உங்கள் ஸ்கின் வந்து டேன் இருக்குது அப்படின்னா டீடன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. என்னோடய ஸ்கின் வந்து எந்த டிஃப்ரென்ஸுமே இல்லை. டேனெல்லாம் ரிமூவ் பண்ண மாதிரி வந்து கிளியர்டாக எதுவுமே என் ஃபேஸில் வந்து இல்லை இதை போட்டதுக்கப்புறம் அப்படின்னு நான் வந்து சொல்ல மாட்டேன். எனக்கு அந்த மாதிரி இல்லை. ஸ்கின் டைட்டனிங் ஆன மாதிரியும் எனக்கு தெரியலை, ஸ்கின் டைட்டனிங் ஆன மாதிரியும் தெரியல. ஆன்டி ஏஜிங் க்ரீமாக வேணால் நீங்கள் யூஸ் பண்ணலாம். உங்கள் ஃபேஸில் வந்து வ்ரிங்கிள்ஸ் எங்காவது இருக்குது அப்படின்னா நீங்கள் இதை அப்ளை பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ஃபேட் அவுட் ஆகிறதுக்கு கண்டிப்பாக சான்சஸ் இருக்குது. அதுக்கப்புறம் எனக்கு பிக்மெண்டேஷன் இதெல்லாம் வந்து என்னோடய ஸ்கின்ல இல்லை. அதனால் எனக்கு வந்து எனக்கு அதிகமாக தெரியல, விசிபிளாக வந்து டிஃப்ரென்ஸ் தெரியல. ஆனால் நான் வந்து இது யூஸ் பண்ணிட்டா இருக்கேன், 1.5 month யூஸ் பண்ணியிருக்கேன். இன்னும் வந்து ப்ராடக்ட் வந்து தீரல. கண்டிப்பாக இது வந்து ஒரு 3 to 4 months வரைக்கும் இது கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த ப்ராடக்ட்டில் டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து நைட்டு நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் ரொம்ப வந்து ஹெவியாக ஏதோ அப்ளை பண்ணியிருக்க மாதிரி தெரியும். ஒரு மாதிரி சிப்பி ஃபீலாக இருக்கும். ஏதோ அப்ளை பண்ணிவிட்டு நம்ம தூங்குகிறோம், அது மாதிரி ஹெவியாக இருக்க மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் எல்லோ டிண்ட் மாதிரி நம்ம வந்து ஃபுல்லாக டர்மரிக் எக்ஸ்ட்ராக்ட் ஆட் பண்ணிக்கிறதுனால உங்களுக்கு வந்து எல்லோ டிண்ட் மாதிரி கொஞ்சம் வந்து உங்கள் கையில், உங்களுடைய பில்லோ கவரில் இதிலலாம் வந்து ஸ்டெயின் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. என்னோடய பில்லோ கவர் வந்து கலர் அப்படிங்கிறதுனால எனக்கு தெரியாது. ஒயிட் பில்லோ கவர் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதில் வந்து அந்த எல்லோ கலர் வந்து உங்களுக்கு வந்து அதில் அந்த எல்லோ கலர் வந்து உங்களோட பில்லோ கவரில் கண்டிப்பாக படும். நீ எதுக்கு பர்டிகுலராக இந்த ப்ராடக்ட் வாங்கினேன்? ஏன்னா என்னோடய ஸ்கின் வந்து மாயன் பிறந்ததுக்கப்புறம் நிறைய சேஞ்சஸ் இருந்தது. என்னோடய ஸ்கின்னில் ரொம்ப வந்து கருப்படித்த மாதிரி என்னோடய ஸ்கின்னு, அது மட்டும் இல்லாமல் வ்ரிங்கிள்ஸு, ஒரு மாதிரி ஏஜ் ஆன மாதிரி எனக்கு ஃபீல் ஆக ஆரம்பிச்சிருச்சு. சரி, அதனால் நைட் டைமில் வந்து ஏதாவது நான் ஒரு ஸ்கின் கேர் வந்து பெஸ்ட்டு ஸ்கின் கேராக யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். அதனால் எனக்கு நேச்சுரலாகவும் இருக்கணும் அப்படின்னு தோணுச்சு. அதனால் நிறையா சர்ச் பண்ணி இந்த ப்ராடக்ட்டை வந்து வாங்கினேன். எனக்கு இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிச்சு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் நான் வந்து வாங்கினேன். வாங்கி யூஸ் பண்ணி பார்த்தேன். மார்னிங் எழுந்திருக்கும் போது என் ஸ்கின் வந்து ரொம்ப வந்து ஸ்மூத் அண்ட் சாஃப்டாக இருந்தது. நல்லா வந்து பேபி ஸ்கின் மாதிரி இருந்தது. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் வந்து எனக்கு 1.5 month நான் யூஸ் பண்ணதில் வந்து விசிபிளாக எனக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரியல. மேபி இன்னொரு இந்த ப்ராடக்ட் ஃபுல்லாக நான் வந்து தீர்த்தேன்னா ஒரு வேளை எனக்கு வந்து டிஃப்ரென்ஸ் வந்து தெரியல என்னோட ஸ்கின்னில். ஏன்னா நேச்சுரல் ப்ராடக்ட் அப்படிங்கிறதுனால எல்லாமே ஸ்லோவாக தான் வேலை செய்யும். நான் உங்களுக்கு எப்பவுமே சொல்லியிருக்கேன், கெமிக்கல் பேஸ்ட் ப்ராடக்ட் யூஸ் பண்ணும்போது டக்குன்னு உங்கள் ஸ்கின்னில் வந்து கலர் ஒரு காலையில் நைட் அப்ளை பண்ணிட்டு படுத்திங்கன்னா அடுத்த நாள் காலையிலே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். நேச்சுரல் ப்ராடக்ட் அப்படிங்கும்போது கொஞ்சம் லேட்டாக தான் எல்லாமே ஆகும். அதனால் இது வந்து கொஞ்சம் லேட்டாக மெதுவாக ஆகுது அப்படின்னு நினைக்கிறேன். மற்றபடி இந்த ப்ராடக்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த ப்ராடக்ட்டை நீங்களும் கண்டிப்பாக வாங்கலாம். உங்களுக்கு வந்து ரேட் வந்து காம்ப்ரமைஸ் ஆச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக வாங்கலாம். இந்த ப்ராடக்ட்டோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அஃபோர்டபுள்னு சொல்ல மாட்டேன். கண்டிப்பாக கொஞ்சம் காஸ்ட்லி தான். கொஞ்சம் இல்லை, நல்லாவே காஸ்ட்லி தான். 767 rupees. இது வந்து 50 gram ப்ராடக்ட் வந்து 767 rupees தான். இது வந்து ஓவர் காஸ்டட் தான். ஆனால் இந்த நான் வந்து நேச்சுரலான ப்ராடக்டாக எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் இதை தான் நான் யூஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து நீங்கள் வந்து போகலாம். ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த ப்ராடக்ட்டுக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 10க்கு வந்து 7 கொடுப்பேன் கண்டிப்பாக. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து இதே மாதிரி யூஸ்ஃபுல்லாக சூப்பரான ஒரு வீடியோவில் வந்து உங்களை வந்து மீட் பண்ணுறேன். until then take care, டாடா, பாய்.